மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. மாங்காய் தொக்காவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இது ஜாமாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வடச்சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன். அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 கப் மாங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். மாங்காய் நல்லா நமக்கு வெந்துருச்சு. 1 கப் மாங்காய் எடுத்திருக்கேங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நம்ம இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ வெல்லம் நமக்கு நல்லா கரைஞ்சி கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டிப்பதான் வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்து இறக்கிட்டா சூப்பரான மாங்காய் பஜ்ஜி